திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாக்குவார் தங்கம் அவர்கள் சொன்னதைப் போல இந்த காலச்சூழலில் ஈழத்தமிழர்களை பற்றி திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று சிந்தித்ததே பாராட்டுதலுக்குரியது, போற்றுதலுக்குரியது. அந்த வகையில தயாரிப்பாளர், இயக்குனர் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை இயக்குனர் தொட்டிருக்கிறார். இரட்டை குடியுரிமை என்கிற ஒரு கோரிக்கை. நம்முடைய ஒன்றிய அரசு, பாஜக அரசு சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததை நாம் அறிவோம். அந்த சட்டம் ஈழத்திலிருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு குடியுரிமை தர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அப்படி ஒரு சட்டமே வந்துவிட்டது. அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய, தஞ்சம் போகக்கூடிய, அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் குடியுரிமை தர முடியாது என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது அது நடைமுறையிலே நிறைவேற்றப்பட்டு நடைமுறையிலே இருக்கிறது. இன்னும் அதை தீவிரப்படுத்தவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கருப்பொருளை கதை களமாக்கி இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நம்முடைய வேல்முருகன் அவர்கள் சொன்னதைப் போல இரட்டை குடியுரிமை தொடர்பாக சிலருக்கு மாற்று கருத்து உண்டு. நான் அவரிடத்திலே சொன்னேன் பேசிக் கொண்டிருந்த போது. ஒருமுறை நான் செய்தியாளர்களை சந்தித்த போது 1983 தமிழகத்திற்கு தஞ்சம் அடைந்த தமிழ் சொந்தங்கள் இங்கேயே திருமணம் செய்து, இங்கேயே பிள்ளைகளை பெற்று, அவர்களும் திருமணம் செய்து, அவர்களும் இப்போது பிள்ளை பெறக்கூடிய அளவுக்கு 3 தலைமுறை இங்கே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிற சூழலில், இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னேன். அதை சொல்லிவிட்டு நான் பாண்டிச்சேரிக்கு போகிற போது, பாண்டிச்சேரியிலிருந்து சில தோழர்கள் அங்குள்ள முகாமில் இருந்து வந்து என்னை பார்த்தார்கள். நீங்கள் எப்படி சொல்லலாம்? நாங்கள் அந்த கோரிக்கையை வைத்தோமா? நாங்கள் எல்லோரும் எங்கள் தாயகத்திற்கு திரும்ப வேண்டும் என்கிற வேட்கையோடு இருக்கிறோம். எங்களுக்கு இங்க இரட்டை குடியுரிமை தேவையில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். 1-2 பேர் அப்படி இருக்கலாம். ஆனால் பலர் இங்கேயே பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு குடியுரிமை என்கிற முக்கியமான கோரிக்கையை உயர்த்தி பிடிக்கிறார்கள். இரட்டை குடியுரிமை அல்லது இந்திய குடியுரிமை. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை. இலங்கையிலே 2 வகையான தமிழர்கள், பூர்வீக தமிழர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கிறார்கள். இந்திய வம்சாவழி தமிழர்கள் மலையகத்தில் வாழ்கிறார்கள். நம்முடைய கதாநாயகி நுவரெலியா என்று சொன்னார். நுவரெலியா என்பது அப்கண்ட்ரி, மலையகத்தில், கொழும்புக்கு பக்கத்திலே இருக்கிற மலையகம், கண்டி, நுவரெலியா என்ற அந்த பகுதி தேயிலை தோட்ட பகுதி. இங்கிருந்து சாஸ்திரி காலத்திலே ஒப்பந்தம் போட்டு, சாஸ்திரி பண்டா ஒப்பந்தம் போட்டு தேயிலை தோட்டங்களில் பணியாற்றுவதற்காக லட்சக்கணக்கான மக்களை அழைத்துக் கொண்டு போனார்கள். 10 லட்சம் பேர் அழைத்துக் கொண்டு போனார்கள். அவர்கள் எல்லாம் அங்கே தோட்டத்திலே தொழிலாளர்களாக லயம் என்கிற இடத்திலே, லயம்னா குதிரைகள் கட்டுகிற இடத்துக்கு பெயர் லயம், அதுதான் மக்களுடைய குடியிருப்புக்கும் பெயர். இன்றைக்கும் அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு போனார்கள். அதுக்கு பிறகு வந்த ஒப்பந்தம் தான் பண்டா சாஸ்திரி ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி 50% பேரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள், இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்களுக்கு பெயர் தான் இந்திய வம்சாவழி தமிழர்கள். ஆங்கிலத்திலே ரீபாட்ரியாட்ஸ், தாயகம் திரும்பிய தமிழர்கள். அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், இந்திய குடியுரிமை உள்ளவர்கள், வேலைக்காக அங்கே போனவர்கள். பிறகு அந்த அரசு எங்களுக்கு இவர்களெல்லாம் வேண்டாம், இவர்களுக்கு எங்களால் குடியுரிமை எல்லாம் தர முடியாது என்று ஒரு ஒப்பந்தம் போட்டு திரும்ப 5 லட்சம் பேரை அனுப்பி விடுகிறார்கள்.
எஞ்சியவர்களுக்கு அங்கே குடியுரிமை தராமல் நீண்ட காலம் இருந்தது. அப்கண்ட்ரியிலே இருக்கிற மக்களுக்கு குடியுரிமை தரப்படாமல் நீண்ட காலம் போராடி போராடி இப்போது குடியுரிமை பெற்று விட்டார்கள். இது பூர்வீக குடி தமிழர்கள் அல்ல. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யாழ்ப்பாணம் சொல்றோம் இல்லையா, வன்னி சொல்றோம், அது வடக்கு மாகாணம். மட்டக்களப்பு, அம்பாறை அது கிழக்கு மாகாணம். இது ரெண்டும் சேர்ந்துதான் ஈழம், தாயகம், தமிழ் ஈழம், வடக்கு கிழக்கு மாகாணங்கள். அந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை சார்ந்த தமிழர்கள் தான் பூர்வீக தமிழர்கள். சிங்களவர்கள் அங்கே குடியேறுவதற்கு முன்பு இலங்கை முழுவதும் சேர்ந்து வாழ்ந்த, பறந்து வாழ்ந்த குடிமக்கள் தமிழர்கள். இதை அல்லாம இன்னொரு தமிழர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, கொழும்பிலே வணிகம் செய்து கொண்டு அங்கே போய் செட்டில் ஆன தமிழர்கள். தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அங்க போய் பிசினஸ் பண்றாங்க, டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றாங்க, பலசரக்கு வியாபாரம் பண்றாங்க, பல வகையான வியாபாரங்களை பண்ணிட்டு அங்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க. அவங்க வம்சாவழி தமிழர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்பப்போ போயிட்டு வந்துடுறாங்க, அங்க வீடு இருக்கு அவங்களுக்கு, அங்கேயே பிசினஸ் இருக்கு. யாழ்ப்பாணத்திலும் அந்த வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் வாழக்கூடியவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள். நம் நாடு பூகம்பத்தால ரெண்டா பிளந்த போது லெமுரியா கண்ணு அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அழிஞ்சது போக எஞ்சிய பகுதி தான் தீவா இருக்கு. அப்பெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரே நிலப்பரப்பா இருந்தது. ஆஸ்திரேலியாவும் இதுல சேர்ந்த நிலப்பரப்பா இருந்தது. மூழ்கி போன லெமுரியா கண்டம் ஒரே நிலப்பரப்பா இருந்தது. அப்படிப்பட்ட காலத்துல லெமுரியா உள்ள போயிருச்சு, பகுருளி ஆறு உள்ள போயிருச்சு, எஞ்சிய பகுதி தீவா இருக்கு. அந்த தீவு இன்னைக்கு நமக்கு இன்னொரு நாடு, ஆனா அன்னைக்கு ஒரே நிலப்பரப்பா இருந்தது. அப்ப நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த காலம், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஒரே நிலப்பரப்பா இருந்தது. இப்ப திடீர்னு இப்ப தமிழ்நாடு ரெண்டா பிளந்துருதுன்னு வச்சுங்க, சென்னைக்குள்ள வெள்ளம் புகுந்துருது, ரெண்டா பிளந்துருது. பிளந்த பகுதி ஒரு பகுதி உள்ள போயிடும், ஒரு பகுதி தீவா மாறிடும், இன்னொரு பகுதி இந்த இந்தியாவோட இணைஞ்சு நிற்கும், தெற்கான தட்சிண பூமியோட இணைஞ்சு நிற்கும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்லாம் இதோட இணைஞ்சிருக்கும். நடுவுல தண்ணி பூந்து அரபிக்கடல்ல போய் கலந்துருதுன்னு வச்சுங்க, தென்பகுதி எல்லாம் கடலூருக்கு அந்த பக்கம் இருக்கிற பகுதி தான் ஒரு தீவா மாறிடும். அந்த மாதிரிதான் இலங்கை தீவு, அப்படி உருவானதுதான் இலங்கை தீவு. ஆகவே அந்த இலங்கை தீவிலே வாழ்ந்த மக்கள் ஏற்கனவே இந்த நிலப்பரப்பில் பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் இங்கிருந்து குடியேறியவர்கள் அல்ல. ஆனால் அப்கண்டிலே வாழக்கூடியவர்கள் இங்கிருந்து வேலைக்காக போனவர்கள், அழைத்து செல்லப்பட்டவர்கள் ஆங்கிலேயர் காலத்தில். இப்ப நாம கேட்பது வம்சாவழி தமிழர்களுக்கான குடியுரிமை அல்ல. வந்துவிட்டவர்கள் இங்கே இந்திய குடிமக்களாக விட்டார்கள். ரீபாட்ரியாட்ஸ் என்கிற பெயர்ல நீலகிரியில இருக்கிறவங்களாம் அவங்க தான், கொடைக்கானல் பகுதியில் இருக்கிறவங்களாம் அவங்க தான். அதிகமாக மலையக தமிழர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் தாயகம் திரும்பிய தமிழர்கள். அவர்களுக்கு குடியுரிமை பிரச்சனை இல்லை. ஆனா வேற பிரச்சனைகள் இருக்கு, சட்டப்பூர்வமா இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு. கண்டி, நுவரெலியா போன்ற பகுதிகளிலே தங்கியிருப்பவர்கள், இங்கிருந்து போனவர்கள் இப்போது அங்கே குடியுரிமை வாங்கி கொண்டார்கள். இப்ப அவங்க எல்லாம் ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ். 1983 கலவரம் ஏற்பட்ட போது, ஜூலை கலவரம் ஏற்பட்ட போது அங்கிருந்து படகுகளே வந்து இங்கே தஞ்சம் புகுந்தவர்கள் 83 இருந்து தொடர்ச்சியா கலவரம் நடக்கிற போதெல்லாம், வன்முறைகள் நடக்கிற போதெல்லாம் உயிர் தப்பி பிழைத்து இங்கே வந்தவர்கள் இங்கேயே தங்கிவிட்டார்கள். இப்ப இங்க இருக்கிறவங்களோடவே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்திய குடியுரிமை பெற்றவர்களோடவே திருமணம், ஆணோ பெண்ணோ திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப முகாம்கள் இருக்கிறாங்க. முகாம்கள் இருந்த நிலைமைகளை நம்முடைய வேல்முருகன் அவர்கள் மிகுந்த உருக்கத்தோடு சொன்னார். போராடி எப்படின்னா அவங்களுக்கு வீடுகள் கட்டித்தரணும், அவங்களுக்கு வழங்கப்பட்ட மாதாந்திர படி. நான் ஒரு முறை காட்டுமன்னாகுடியில் போய் ஒரு முகாம் பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு ஹால், அதுக்குள்ள புடவையால தான் தனித்தனி வீடு மாதிரி மறிச்சு புடவை தான் வால் மாதிரி, சாரீஸாலே அப்படியே கட்டிக்கிட்டு அதுக்குள்ளதான் ஒரு குடும்பம். அது மாதிரி இன்னொரு தடுப்பு கட்டியிருப்பாங்க, அதுக்குள்ள ஒரு குடும்பம். அவங்களுக்கு தனி வீடே இல்லை. மொத்தத்துல ஒரு டார்மெட்ரி மாதிரி ஒரே ஹால். இந்த ஹாலுக்குள்ள பிளைவுட் போட்டு கூட தடுத்து கொடுக்கல, அவங்களே துணியால தடுத்து குடியிருந்தாங்க. அவங்க ஊருக்கு பக்கத்துல அம்பலவாணன்பேட்டையில் ஒரு முகாம் இருந்துச்சு. காட்டு சாகை புலியூர் பக்கத்துல அங்க ஒரு முகாம் இன்னைக்கு இருக்கு. அந்த முகாமுக்கு போய் நானும் கட்சியில பொதுச் செயலாளர் ரவிக்குமார்லாம் போய் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு 5-6 முகாம்களை பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட் போய் அன்றைக்கு டாக்டர் கலைஞர் கொடுத்தோம். அவங்களுக்கு மாதம் வழங்கக்கூடிய அந்த தொகை, உதவித்தொகை
பத்தாது, அதை உயர்த்தணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று கலைஞர் அது 300 ரூபாய் 400 ரூபாய் இருந்தது 600 ரூபாய் உயர்த்தினார். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேல வந்துருச்சு, உயர்த்திட்டாங்க. அதுக்கு பிறகுதான் வீடுகள்லாம் கட்டணுங்கிற கோரிக்கைகள்லாம் வேல்முருகன் அவர்கள் சொன்னது மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்து இன்னைக்கு வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க. இந்த முகாம்களை இல்லாம வெளியே அரசு அனுமதியோட தங்கியிருக்கிறாங்க பல பேர். மொத்தத்துல தமிழ்நாட்டுக்குள்ள 1 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கே இங்க நம்மால நல்ல வீடு கட்டி தர முடியல. ஆஸ்திரேலியாவோட தரக்கூடிய மரியாதை இந்தியாவில் கிடையாது. கனடாவில் அப்படி தஞ்சம் புகுந்த ஏழு தமிழர்களுக்கு தரப்படுகிற உரிமைகள், வசதிகள், அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரல எத்தனை பேர் குடும்பத்தில் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அரசாங்கம் சாப்பாட்டு செலவுல இருந்து அத்தனை செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. இங்கிலாந்துல அந்த மாதிரி. இங்க புலிகளோடு தொடர்புல இருந்தா தூக்கி அடிச்சிடறான், அங்க புலிகளோட தொடர்புல இருந்தா குடியுரிமையை தரான். ஐரோப்பிய நாடுகள்ல நான் புலிகள் இயக்கத்துல இருந்தேன், போராட்டத்துல இருந்தேன் அப்படின்னு சர்டிபிகேட்னால நிறைய சர்டிபிகேட் கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி ஒரு எம்பிங்கிற முறையில வர்றவங்களுக்கு பிரான்ஸ்லயே ஐரோப்பியில ஏதாவது ஒரு நாட்டுல அவங்க போய் தங்கணும்னா இவர் ஈழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர், ஆயுத குழுக்களோட தொடர்புல இருந்தவர். அதனால் இவர் இலங்கைக்கு போனால் இவரை கைது செய்து விடுவார்கள் அல்லது கொன்று விடுவார்கள். எனவே இவரை உங்கள் நாட்டில் அடைக்கலம் தந்து அவருக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம கடிதம் கொடுக்கணும். அதை இங்கிலாந்துல ஏற்றுக்கிறாங்க, ஐரோப்பிய நாடுகளில் ஏற்றுக்கொள்கிறார்கள், அமெரிக்காவில ஏற்றுக்கொள்கிறார்கள், கனடாவில ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்தியாவில புலிகளோட தொடர்புல இருந்தா அடுத்த செகண்டே தூக்கி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கைது பண்ணா அவர் சொன்ன மாதிரி சிறப்பு முகாமில் போட்டுறாங்க. எந்த குற்றமும் செய்ய மாட்டாங்க, சாதாரண குற்றம் தான். அதுக்கு என்ன காரணம்னா இந்திய ஒன்றிய அரசின் வெளி விவகார கொள்கை தான் முக்கியமான காரணம். குடியுரிமையை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசுக்கு எந்த மாநில அரசுக்கும் அதிகாரம் கிடையாது. சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம். இப்ப கூட அவர் சொன்னார் இல்லையா, நான் செஞ்சி கூட்டத்துல பேசினேன், தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு. தமிழிடம்தான் ஒரே தீர்வுன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்க. அந்த மாதிரி இரட்டை குடியுரிமை வழங்குங்கள் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற முடியும். அவங்களால சட்டம் மசோதா பில்லு கொண்டு வர முடியாது. அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது, இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு. அவங்க ஏற்கனவே சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, அதை தான் நம்ம கடுமையா எதிர்த்தோம், மிக கடுமையா எதிர்த்தோம். பாருங்க, மத அடிப்படையில் தான் பாக்குறான். முஸ்லீம்களுக்கு தவிர மற்ற யார் வந்தாலும் நான் கொடுப்பேங்கிறான். புத்திஸ்ட் வந்தா கொடுப்பேன் குடியுரிமை. கிறிஸ்டியானிட்டி மதத்தை சார்ந்த கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்கன்னா நான் கொடுப்போம். பெர்ஷியன்ஸ் பார்சி மதத்தை சார்ந்த வந்தா கொடுப்போம். சீக்கியர்கள் வந்தா கொடுப்போம். இந்துக்கள் வந்தா கொடுப்போம். ஆனால் எக்ஸப்ட் ஸ்ரீலங்காவில இருந்து இந்துக்கள் வந்தாலும் தரமாட்டோம். ஸ்ரீலங்காவில இருந்து வரவனா இந்துவா பாக்குறதுல தமிழனா பாக்குறான். தமிழனுக்கு குடியுரிமை இல்லை. அந்த சிஏஏ சட்டத்துல 2 பேருக்கு குடியுரிமை மறுக்கப்படுகிறது. ஒன்று இஸ்லாமியர்கள், இன்னொன்று தமிழர்கள். இது எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை! இதுதான் மத சார்பு நடவடிக்கைங்கிறது. ஒரு மதத்துக்கு சார்பாகவோ ஒரு மதத்துக்கு எதிராகவோ அரசு இயங்கக்கூடாது என்பதுதான் செக்யூலரிசம். அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இப்போ சிஏஏங்கிற சட்டம் இயற்றப்பட்டாச்சு, அது நடைமுறைக்கு வரப்போகுது, தீவிரமா வரப்போகுது. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, நாம பல மாநாடுகள்ல தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். யூஎன் சார்ட்டர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு ஒரு ஐநா பட்டயம் ஒன்று இருக்கு. உலக நாடுகள்லாம் அந்த ஐநா பேரவையில உறுப்பு நாடுகளா இருக்கிறவங்கலாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும். ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் தனியா இருக்கு ஜெனீவாவில். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தனியா ஒரு அலுவலகம் இருக்கு. உலக நாடுகள் ஐநா அலுவலகம். பெண்களுக்கான பிரச்சனைகளை கவனிக்கிறதுன்னு ஒரு அலுவலகம் இருக்கு. நியூயார்க்ல இருக்கிறது செக்யூரிட்டி கவுன்சில். அதுதான் அரசியல் தலைவர்கள், பெரிய தலைவர்கள்லாம் போய் உட்கார்ந்து பேசுற இடம். இப்ப ஜெனீவாவில் இருக்கிறது இப்ப நம்மள மாதிரி ஆள்லாம் போய் பேசலாம். நாம அனுமதி வாங்கி நமக்கு போனா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசலாம். ஒரு முறை நானும் போய் பேசியிருக்கிறேன். அது யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். அந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ்னு ஒரு ஃபோரம் இருக்குங்க. ரெஃப்யூஜின்னா அகதிகள், ரீபாட்ரியாட்ஸ்னா தாயகம் திரும்பியவர்கள். இந்த ரெஃப்யூஜிஸ்க்கு
உலக நாடுகள்ல யாரு தஞ்சம் கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும், எந்த நாடும் மறுக்கக்கூடாது. போர் காரணத்தினால புலம்பெயர்வாங்க, இயற்கை சீற்றம் காரணமாக புலம்பெயர்வாங்க, வறுமை காரணமாக புலம்பெயர்வார்கள். இப்படி ஏதாவது காரணங்களால டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்வு. அந்த நாட்டுக்கு தஞ்சம் புகிற போது அவங்கள ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அவங்கள வரவேற்கணும். வரவேற்று அவங்கள மனிதர்களா நடத்தணும், அவங்களுக்கான வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்தணும். அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய சுகாதாரம், அவங்களுடைய மருத்துவம், அவர்களுக்கான வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் உத்தரவாதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் யூஎன் சார்ட்டர். அது உலக நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்கி இருக்கிற ஒரு சார்ட்டர். சார்ட்டர்னா அது ஒப்பந்த பத்திரம் மாதிரி, ஒப்பந்த பட்டயம். அதுல கையெழுத்திடாத நாடு இந்தியா, மற்ற நாடுகள்லாம் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு அண்டை மாநிலங்கள்ல இருந்து நிறைய உள்ள நுழையிறாங்க, அவங்களெல்லாம் இங்க வச்சுக்கிட்டு எங்களால இடம் கொடுக்க முடியாது, உரிமைகள் தர முடியாது. அந்த மாதிரி புலம்பெயரக்கூடியவர்களை உள்வாங்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற நிலைப்பாடு அந்த காலத்திலிருந்து இருக்கு, இன்னமும் இருக்கு. நம்முடைய கோரிக்கைகள்ல யூஎன் சார்ட்டர்ல இந்தியன் கவர்மெண்ட் கையெழுத்து போடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம், தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம், இன்னமும் நம்ம வலியுறுத்துறோம். ரெஃப்யூஜிஸ் நம்ம நாட்டில் மட்டும்தான் கிரிமினல்ஸ் மாதிரி நடத்துறாங்க. வெல்முருகன் அவர் சொன்னார் பாருங்க, 6 மணிக்கு மேல ஆள் காணும்னா கியூ பிரான்ச் அங்க போய் நிற்பான். ஒவ்வொரு முகாம்லையும் இப்பதான் கொஞ்சம் லேசா ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. வெளியே வந்தா கியூ பிரான்ச் சொல்லிட்டு தான் வெளியே வரணும் முகாம்ல இருந்து. இங்க ரெடில்ஸ் பக்கத்துல ஒரு முகாமுக்கு நான் பலமுறை போயிருக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் அரிசி பருப்பெல்லாம் கொடுத்து வந்துருக்கிறோம், பொருள்லாம் கொடுத்து வந்துருக்கோம். அவங்க சொல்லும் போது நமக்கு அப்படியே ரத்த கண்ணீரே வடிக்கும். பல இடங்கள்ல முகாமுக்குள்ள போய் பார்த்துருக்கோம். அவங்க வசிக்கக்கூடிய இடங்கள்லாம் அவ்வளவு மோசமா இருக்கும். நம்ம நாட்டுக்குள்ள நம்ம தொப்புள் குடிங்கிறோம், நம்ம சொந்தங்கிறோம், நம்முடைய ரத்த பந்தங்கிறோம், குருதி உறவுங்கிறோம். ஆனா அவங்களுடைய வாழ்நிலைங்கிறது அவ்வளவு பேர் அவலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்திய ஒன்றிய அரசு அகதிகள் தொடர்பாக என்ன கொள்கையை கொண்டிருக்கிறது, நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் உலக நாடுகள் செய்வதை போல் இது செய்யவில்லை. ரெஃப்யூஜிஸ்களுக்கு நல்ல முறையாக ட்ரீட் பண்றது இல்லை. அப்படி ஒரு கொள்கையை இவங்க வச்சிருக்கிறாங்க. இப்பதான் இந்த சிஏஏ சட்டத்துல நீ பாகிஸ்தான்ல இருந்து வந்தாக்க முஸ்லீமா இருந்தா கிடையாது, இந்துவா இருந்தா உண்டு, கிறிஸ்டியனா உண்டு. சீனால இருந்து வந்தாலும் அதேதான் கிரைட்டீரியா. இலங்கையிலிருந்து வந்தா யாருக்கும் இல்லை. இலங்கையில 2 பேர் தான் தமிழர்கள் தான் வராங்க, சிங்களவர்கள் வர போறது இல்லை. 2 தமிழர்கள் யாரு? இந்து தமிழர் இல்லைன்னா இஸ்லாமிய தமிழர். கிழக்கு மாகாணத்துல இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள், வடக்கு மாகாணத்துல இருக்கிறவங்க இந்துக்கள் நிறைய இருக்காங்க. இந்துவா இருந்தாலும் நீ தமிழனாயிருந்தால் உனக்கு குடியுரிமை இல்லை. இதுதான் இந்திய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. இதைத்தான் நாம எதிர்க்கணும். உண்மையான தமிழ் தேசியம் இதை கண்டிப்பதில் தான் இருக்கிறது. வெறும் திராவிட அரசியலை எதிர்க்கிறது கிடையாது. அது உள்ளபடியே பெரிய டைவர்ஷன். அது தமிழ் தேசியத்தின் உண்மையான பகைங்கிறதே இந்திய தேசியம் தான். இந்திய தேசியத்தை எதிர்க்காம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற சில திராவிட கட்சிகளை ஏத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சக்திகளையே விரயமாக்குறோம்னு அர்த்தம், திசை திருப்புறோம்னு அர்த்தம். தமிழ் தேசியம்ங்கிறது 2 கண்டென்ட் இருக்கணும். ஒண்ணு, எங்களுக்கு தனி தேசம் வேண்டும், எப்படி தமிழ் தனி ஈழம் வேண்டுங்கிற கோரிக்கை இருக்கு. அந்த கோரிக்கை இருந்தாதான் தமிழ் தேசியம் பேசுறதுக்கான முழுமை பெறுவது. அப்படி பேச முடியாது. சரி. 2வது, உண்மையான எதிரி யாருன்னு அடையாளம் காட்டணும். உண்மையான எதிரி எந்த மொழிவழி தேசியத்தையும் ஏற்காத இந்திய தேசியம்தான். இந்திய தேசியத்தை பத்தி எதுவுமே பேசாம, அங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களை பற்றி எதுவுமே பேசாம, சிஏஏ சட்டம் கொண்டு வந்திருக்கிற அந்த ஆட்சியாளர்களை பேசாம நாம நமக்குள்ள விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம்னா இது மொத்தத்துல திசை திருப்புகிற ஒரு அணுகுமுறையா தான் அமையும். ஆகவே ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை நாம பேசுகிற போது அது தமிழ் தேசியத்தில் ஒரு அங்கம் தான். ஈழத்தமிழர்களின் நலன்கள் குறித்து நாம் பேசுகிறோம் என்றால் தமிழ் தேசிய அரசியலில் அதுவும் ஒரு முக்கியமான பகுதி. இப்போ அவங்களுடைய நலன்கள் என்பது அவங்களுக்கு எங்களுக்கு மாதிரி பரிதாபத்தின் அடிப்படையில சில வசதிகளை செஞ்சு கொடுங்கிறது அல்ல. அவங்களுடைய நலன் ஒண்ணுதான், தமிழ் ஈழம். அந்த தமிழ் ஈழத்தை நாம் முழுமையாக ஆதரிக்க வேண்டும், அதை வரவேற்க வேண்டும், அதை வலியுறுத்த வேண்டும்.
அதை இறுதி வரையில் வலியுறுத்த வேண்டும். அதற்காகவே தொடர்ந்து நாம் போராட வேண்டும். இது ஒரு சின்ன ரிஃபர்மேஷன் மாதிரி. என்னன்னா, அங்கிருந்து இங்க வந்துட்டாங்க, இனிமே இவங்களால அங்க போக முடியாது, போகிறதுக்கான சூழல் இங்க இல்ல. தமிழீழம் மலருகிற வரையில் அவங்க இங்கதான் வாழ்ந்தாகணும். தமிழீழம் மலர்ந்த பிறகு அவங்க அங்க போகலாம். ஆகவே அங்க இப்போதைக்கும் அவங்க அந்த நாட்டு குடிமகன் தான். ஏன்னா இங்க வந்துட்டாலும் கூட, தஞ்சம் பூந்தாலும் கூட, இங்கேயே பல தலைமுறை தங்கியிருந்தாலும் கூட அவங்க ஸ்ரீலங்கன் தான், இலங்கை குடியுரிமை உள்ளவர்கள். அப்ப இங்கேயும் நீ குடியுரிமை பெறலாம்னு சொல்லும் போது 2 குடியுரிமை ஆயிருது. இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறது அதான் பொருள். அவங்களுக்கு அங்கேயும் குடிமக்களா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் சர்டிபிகேட் பிரகாரம் அவங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ், இங்க அகதி முகாமில் இருந்தாலும். ஆனா இங்கேயே பிறந்து உங்க பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, உங்க பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, இப்ப எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் நாங்க குடியுரிமை தரோம் அப்படின்னா, இவங்க நாளைக்கு ஒரு வேளை ஈழம் மறந்த பிறகு எந்த சூழலையும் உடனே அவங்க இலங்கைக்கு போகலாம். இங்க இருக்கிறதெல்லாம் வித்துட்டு போயிடலாம், எடுத்துட்டு போயிடலாம். அதுக்காக தரப்படுறதுதான் இரட்டை வாக்குரிமை, இரட்டை குடியுரிமை என்பது, இரட்டை குடியுரிமை. எனவே இதையும் சேர்த்து பேசுவதுதான் தமிழ் தேசியத்தின் இன்னொரு அங்கம். நான் வேல்முருகன் அவர்கிட்ட பேசிக்கும் போது சொன்னேன், பத்திரக்கோட்டை, இந்த தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டை என்னாரு பாருங்க, உங்க அரசியல் தாக்கம் தான் அவரை இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்திருக்கு. நீங்க பேசுற அரசியலின் தாக்கம் தான் இன்னைக்கு இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவர் உடன்பட்டு வந்து நிற்கிறார். ஒரு சயின்டிஸ்ட், எனக்கு என்ன சம்பந்தம், அவர் போய் செட்டில்டு அவர் லைஃப்ல, அவருக்குன்னு ஒரு சமூக தகுதி இருக்கு, பர்சனலா அவர் ஒரு நல்ல குவாலிஃபைடா இருக்கிறாரு. நமக்கு என்ன சம்பந்தம்ட்டு அவர் பாட்டு ஒதுங்கி இருக்கலாம். ஆனா ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில வேதாஜி பாண்டியன் அவர் பாருங்க, ராமநாதபுரத்துக்காரரு, ஆனால் கடலூருக்கு அவ்வளவு அருமையான ஒரு பாடலை தன்னுடைய படத்திலே வைத்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப ஹிட் ஆகக்கூடிய ஒரு பாடல், ரொம்ப ரொம்ப அருமையா அந்த பாடல் கொண்டாடப்படும். அவ்வளவு சிறப்பா பாடல் நம்ம ஆன்மீன் பாரதி, கலை பாரதி எழுதியிருக்கிறாரு, இசையும் நல்லா அமைச்சிருக்கிறாங்க. இதுல படத்தை முழுசா பார்த்தாதான் நம்ம இந்த படத்தினுடைய அருமைகளை இன்னும் விரிவா பேச முடியும். என்றாலும் கூட இந்த கருப்பொருள் மிகவும் பாராட்டுதலுக்குரியது. வேதாஜின்னோட எனக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு. வேதம் வேற இருக்கு, ஜின்னு வேற இருக்கு. என்னங்க இது, என்ன நீங்க நேதாஜி மாதிரி வேதாஜின்னு பேர் வச்சிருக்கிறீங்க, என்ன விஷயம் கேட்டேன். இல்லை, எங்க அப்பா பேர் வேதமணின்னாரு. இப்ப வேத பாண்டியன், நீங்க வேதமணி பாண்டியன், பாண்டியன் தான் அவருடைய இயற்பெயர். ஜி இருந்தாலும் வேதம் இருந்தாலும் அவர் தமிழ் தேசிய உணர்வாளர், தமிழ் பற்றாளர், ஈழ தமிழர்களுக்காக சிந்தித்து ஒரு படத்தையே தன்னுடைய சொந்த முயற்சியில் இதை தயாரித்திருக்கிறார் அல்லது இயக்கி இருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது. அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற இந்த குழுவினர் தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த படங்கள் இங்கே சேர்ந்து செயல்படணும். இதே தயாரிப்பாளர், இதே இயக்குனர், இதே இசையமைப்பாளர், இதே திரைக்கலைஞர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷன் இருக்கு, ஒரு பார்வை இருக்கு, தமிழ் தேசிய பார்வை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அடுத்தடுத்த படங்களை நீங்கள் இன்னும் தமிழ் சமூகத்திற்கு உருவாக்கி தர வேண்டும், படைத்து தர வேண்டும். அதில் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை, அவர் மிக தீவிரமான தமிழ் பற்றாளர், தமிழர் என்கிற உணர்வுள்ளவர், எந்த மேடையிலும் தமிழன் வென்றே தீருவான் என்று உரத்து முழங்கக்கூடியவர். வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு. நான் உங்களை உடனே டிஜிபிட்ட அழைச்சிட்டு போய் உங்களுக்கு கட்டாயமா ஒரு பிஸ்டல் வாங்கி தர்றதுக்கு உரிமம் நானும் வேல்முருகன் அவர்கள் நிச்சயமா உங்களை அழைச்சிட்டு போய் அதிகாரிகிட்ட பேசி உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம். அதெல்லாம் யாரும் நீங்களே பெரிய போராளி தான். ஜாக்குவார்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஜாக்குவார்னா சிறுத்தைன்னு அர்த்தம். நீங்க சிறுத்தை தங்கம். ஜாக்குவார்ங்கிறது உண்மையிலே சிறுத்தை தான் அதுக்கு பொருள். டைகர்னா புலி, லயன்னா சிங்கம், ஜாக்குவார் அப்படின்னா சிறுத்தை. ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்ட், அது பயங்கர ஸ்பீடு. இவரு சண்டையில் அப்படிதானே ஸ்பீடா பண்ணுவாரு, அதனாலதான் அவருக்கு ஜாக்குவார் தங்கம். ஆமா, இப்ப அவருக்கு வயசு 70க்கு மேல ஆகுது. எவ்வளவு எப்படி இருக்காரு பாருங்க, 73 வயசாகுது. அப்படி அவரு இதெல்லாம் ஆக்ஷன்லாம் பண்ணும்போது நான் மிரண்டுட்டேன். ஒரு 2-3 வீடியோ போட்டு காட்டினாரு வீட்டுல போயிட்டு. ஐயோ அப்பா, என்ன ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன், எங்களால ஒரு சின்ன யோகா கூட இப்படி பண்ண முடியாது. அப்படி அதனால உங்களுக்கு நம்முடைய இளவல் வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். உங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இங்கே இருக்காது. நாம் எல்லாம் தமிழர்கள் அத்தனை பேருமே ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாகத்தான் நாம் இருப்போம்.
அந்த வகையில அண்ணன் டாக்டர் தங்கம் அவர்களை இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி பாராட்டி இந்த படக்குழுவினரை நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.